வணக்கம். தமிழன் செய்திகள். கோவை காந்தி பார்க் பகுதியில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கை முடக்கிய சர்வாதிகார பிரதமர் மோடி மற்றும் பாஜகவின் அடிமைத்தனமான வங்கிகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் மனோகரன், மாநில பொதுச் செயலாளர் பச்சைமுத்து, மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் மாமன்ற உறுப்பினர் நவீன்குமார், மல்லிகா, ஜெயபிரகாஷ், காமராஜ், பாலசுப்ரமணியம், ஜமால், நாகராஜ், அலெக்ஸ், தாவூத் அலி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தாம்பரம் அடுத்த அஸ்தனாபுரம் பகுதியில் தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர் முன்னேற்ற சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர் முன்னேற்ற சங்க மாநில செயற்குழு கூட்டம் அதன் மாநில தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகிற மே 1ஆம் தேதி விழுப்புரத்தில் 3வது மாநில மாநாடு நடத்துவது குறித்தும் விலை உயரும் இரும்பின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறினார். இதில் ஏதேனும் வட்டியில்லா வங்கிக் கடன் வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் மாநில செயலாளர் பாலாஜி, மாநில பொருளாளர் மோகன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கருப்பு சட்டை அணிந்து திருச்சி கலெக்டர் அலுவலகம் அருகே மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதன்படி மாவட்ட தலைவர் ரமேஷ், செயலாளர் பொன்னர், மாநில துறை தலைவர் பிச்சைப்பிள்ளை மற்றும் நிர்வாகிகள் கருப்பு சட்டை அணிந்து கலெக்டர் அலுவலகம் முன்பு திரண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களிடம் கண்டோன்மெண்ட் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து ரேஷன் கடை பணியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரியில் பயனாளியின் பணத்தை அவை செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்தனர். சாந்தி நகரை சேர்ந்தவர் சந்திரமோகன். இவர் சாதாரண ஓட்டு வீட்டில் வசித்து வருகிறார். இவர் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்க கோரி கடந்த 2019ஆம் ஆண்டு மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் அவரின் மனுவை ஏற்று அவருக்கு வீடு கட்டும் பணி உத்தரவு வழங்கப்பட்டது. ஆனால் அவருக்கு பணம் எதுவும் வரவில்லை. அதிகாரிகள் நேரிலும் வரவில்லை. இந்த நிலையில் சந்திரமோகனுக்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து தான் பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பயனடைந்ததற்கு வாழ்த்துக்கள் என கடிதம் ஒன்று வந்தது. பின்னர் சந்திரமோகன் நேரில் சென்று விசாரித்த போது அவர் வீடு கட்டிவிட்டதாகவும் அவருக்கு 2,10,000 பணம் வழங்கிவிட்டதாக தெரியவந்ததை அடுத்து அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் கட்டாத வீட்டின் பெயரில் பணத்தை அபே செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கோவை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட 34 பேரை போலீசார் கைது செய்தனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும், நாடு முழுவதும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கோவையில் தந்தை பெரியார் திராவிட கழக முன்னேற்ற இயக்கங்கள் சார்பில் கோவை ரயில் நிலைய முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த முற்றுகை போராட்டத்தில் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி பேரணியாக வந்த 30க்கும் மேற்பட்டோர் ரயில் நிலையம் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 34 பேரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி விடக்கிரத வீதியில் உள்ள தனியார் விடுதியில் சமுதாய சமர்ப்பண தின விழா இந்து முன்னணி சார்பில் நடைபெற்றது. இந்து முன்னணி சங்க மாநில இணையமைப்பாளர் பொன்னையா பத்திரிகையாளர்களிடம் தெரிவிக்கையில், புதிதாக கட்டப்பட்டுள்ள பழைய பேருந்து நிலையத்தில் முன்னதாக அமைக்கப்பட்டிருந்த விநாயகர் கோயிலை மீண்டும் அமைத்து தர வேண்டும் என்று தெரிவித்தார். பின்னர் தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் புறக்காவல் நிலையம் அமைத்து தர கோரியும், தென் மாவட்டத்தில் அனைத்து மக்களுக்கும் குலதெய்வமாக வழங்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வரக்கூடிய பழங்குடி உத்திர திருவிழாவிற்கு அரசு விடுமுறை வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட தலைவர் இசக்கி முத்துக்குமார், மாவட்ட செயலாளர் சரவணகுமார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மாரியப்பன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் லக்காபுரம் கிராம ஊராட்சியில் லக்காபுரம் மசூதி ஜமாத்தார்கள் இப்ராஹிம் தலைமையில் ஊராட்சி தலைவர் சாலை மாணிக்கத்திடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் ஈரோடு கலெக்டரிடம் லக்காபுரம் ஊராட்சியில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்று கூறினார்கள். புகார் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் அப்பகுதியில் ஆண்டாண்டு காலமாக மசூதி உள்ளது. நாங்கள் அனைவரும் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வருகிறோம். தங்களது சொந்த பிரச்சனைகளை எங்களது பெயரை பயன்படுத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம் என குறிப்பிடப்பட்டது. மேலும் சம்பந்தப்பட்டவர்களை எங்களது ஜமாத் சார்பில் கூப்பிட்டு அழைத்து பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படுத்துகிறோம் என்று விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருந்தனர். தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்ட அரிசி ஆலை அரவை முகவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அரசு ஆலை அரவை முகவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சார்பில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யும் நெல்லை வெளி மாவட்டங்களுக்கு அனுப்புவதை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர். இதனால் டெல்டா மாவட்டத்தில் நெல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. சாம்பா பருவத்தில் டெல்டா மாவட்டங்களில் இதுவரை 6 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதனால் அரவை ஆலைகளில் 50,000 மெட்ரிக் டன் மட்டுமே அரவை செய்யப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அரவை முகவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் அதிமுக கழக வர்த்தக அணி சார்பில் கழக வர்த்தக அணி செயலாளர் சீனாதானா செல்லப்பாண்டியன் தலைமையில் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. அப்போது பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த சீனாதானா செல்லப்பாண்டியன், வருகின்ற புரட்சித் தலைவி அம்மாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக வர்த்தக அணி சார்பில் தூத்துக்குடியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், தொழில் உபகரணங்கள் மற்றும் இன்னிசை கச்சேரிகள் நடத்தவுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சி அரசு ஓய்வூதிய நலசங்கம், மீட்பு சங்கம், தூத்துக்குடி மண்டலம் பேச்சியப்பன், ராஜேந்திரன், தூத்துக்குடி மாவட்ட மகளிர் இணை செயலாளர் ஞானபுஷ்பம், கனி ஆகியோர் உடனிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே தனியார் ரப்பர் கையுறை சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் ஆயம் விளக்கு பகுதியில் அனுசம் என்ற ரப்பர் கையுறை சேமிப்பு கிடங்கு ஒன்று அமைந்துள்ளது. இந்த குடோனில் இருந்து திடீரென புகை வெளியே வந்துள்ளது. இதனை அப்பகுதி வழியாக சென்ற காவலர்கள் கண்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து நாகர்கோயில் தீயணைப்பு நிலையத்திற்கு போலீசார் தகவல் அளித்தனர். இந்த தகவலின் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த 2 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் அடைத்து இருந்த குடோன் கதவை உடைத்து 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த தீ விபத்தில் நாகர்கோயில் நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் புகைமூட்டமாக காணப்பட்டது. தமிழக அரசு அறிவித்துள்ள வேளாண் பட்ஜெட் அறிவிப்புகள் விவசாயிகளுக்கு போதுமான பட்ஜெட்டாக இல்லை என விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பழனிசாமி கோவையில் தெரிவித்தார். தமிழக அரசின் நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இந்நிலையில் வேளாண் பட்ஜெட் குறித்து கோவையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைப்பது குறித்த அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக கூறினார். மேலும் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதம், உயிர் சேதம் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு இடம்பெறவில்லை என கூறினார். தமிழக அரசு அறிவித்துள்ள வேளாண் பட்ஜெட் அறிவிப்புகள் விவசாயிகளுக்கு போதுமான பட்ஜெட்டாக இல்லை என தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் உள்ள அரசு ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. நந்தம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள அரசு ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துராமன் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசுகளை வழங்கினார். இதில் சிறப்புடைப்பாளராக வட்டார கல்வி அலுவலர் முருகன், தாமரை செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் தலைமை ஆசிரியர் ஞானபாரதி அனைவரையும் வரவேற்றார். இதில் மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் பிரபல இருசக்கர வாகன ஷோரூமில் பூட்டை உடைத்து உதிரி பாகங்கள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளைச்சத்திரம் சாலையில் உள்ள பிரபல இருசக்கர வாகன ஷோரூமும் இயங்கி வருகிறது. இது இக்பால் என்பவருக்கு சொந்தமானது. இந்த நிலையில் இருசக்கர வாகன ஷோரூம் மேலாளராக அபு என்பவர் உள்ளார். இதில் வழக்கம் போல் மேலாளர் அபு ஷோரூமை திறப்பதற்கும் வரும்போது ஷோரூமை பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் உரிமையாளர்களுக்கும் விழுப்புரம் தாலுகா போலீசாருக்கும் தகவல் கொடுத்தது பேரில் போலீசார்கள் மேகநாதன் பாபு தலைமையில் தீவிரமாக சோதனை செய்தனர். மேலும் கொள்ளையடித்ததை தெரியக்கூடாது என்றும் சிசிடிவி கேமராவை உடைத்து பதிவு செய்ய ஆஸ்ட்ரிக் கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். விழுப்புரத்தில் ஏரி, குளங்கள், கிணறுகளில் பிடிக்கப்பட்ட 33 ஆமைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. பாணாம்பட்டு பிரிவு சாலை அருகே வனத்துறையினர்களுக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அந்த பகுதியில் 4 சிறார்கள் கையில் சாக்குப்பையுடன் நடத்து வந்ததை கண்டனர். அவர்களை அழைத்து விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின்முரணாக பதிலளித்தது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த பைகளை பறிமுதல் செய்து சோதனை செய்ததில் ஏரி, குளம், கிணறுகளில் பிடிக்கப்பட்ட 33 ஆமைகள் இருந்தது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆமைகளை பறிமுதல் செய்து 4 சிறார்களையும் கைது செய்தனர். மேலும் மான் வேட்டையாடுவதற்கு இணையான குற்ற செயல்களில் ஆமை கடத்தலும் ஒன்று என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே காட்டு யானை கூட்டம் சாலையில் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாஞ்சூர் கோவை மலைப்பாதை சாலையில் உலா வந்த காட்டு யானை கூட்டத்தை வனத்துறையினர் ஒளிபெருக்கி மூலம் காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். இப்பாதையில் கடந்த 1 வாரங்களாகவே காட்டு யானைகள் அடிக்கடி வாகனங்கள், அரசு பேருந்துகளை வழிமறித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வனத்துறையினர் வாகனங்களை பாதுகாக்க இயக்க மற்றும் யானைகள் அருகில் சென்று புகைப்படங்கள் எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தி வருகின்றனர்.
சூலூரில் சைபர் குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியும் மக்கள் தொகையும் பெருகி வரும் நிலையில் குற்றங்களும் அதிகரித்துக் கொண்டே உள்ளது. பெரும்பாலும் தற்போது குற்றங்கள் இணைய வழியில் நடைபெறுவது வாடிக்கையாக உள்ளது. இணைய வழி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நடைபெறும் குற்றங்களை சைபர் கிரைம் குற்றங்கள் என கூறுவர். இம்மாதிரியான குற்றங்கள் இணைய வழியில் தற்போது அதிகரித்த வண்ணம் உள்ளது. பெரும்பாலும் இவ்விதமான குற்றங்கள் மனிதர்களின் தேவைக்கு ஏற்ப பணங்களை அழிப்பதாக பொய்யான வாக்குறுதிகளை வழங்கியும் குற்றங்களில் ஈடுபடுகின்றனர். இதனை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையிலும் கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீஸ் மற்றும் KPR கல்வி நிறுவனங்கள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி சூலூரில் நடைபெற்றது. இந்த பேரணியை கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சூலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே துவங்கிய பேரணி திருச்சி சாலை வழியாக காவல் நிலையத்தில் நிறைவடைந்தது. இதில் KPR கலை அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. ACS கல்விக் குழுமம் சார்பில் கட்டிக் கொடுக்கப்பட்ட புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு டாக்டர் ACS சண்முகம் திறந்து வைத்தார். இதில் டாக்டர் MGR கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் சுமார் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பள்ளி கட்டிடத்தை ACS சண்முகம் திறந்து வைத்தார். இதில் பேரூராட்சி துணைத் தலைவர் இந்திராராணி சுப்பிரமணி, லலிதா லட்சுமி சண்முகம், நிர்வாக அலுவலர் அருண்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள் அனைவரும் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள அங்கன்வாடி பள்ளிக்கூடத்தை மாநகராட்சி ஆணையாளர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். வேலும்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி பள்ளிக்கூடத்தை மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார் கிரியப்பனவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள பிஞ்சு குழந்தைகளிடம் உனது பெயர் என்ன என்று சாப்பிட்டாயா என அன்பாக கேட்டறிந்தார். பின்னர் அங்குள்ள வருகை பதிவேட்டை ஆய்வு செய்து குழந்தைகளின் பெயரை கூறி அழைத்தார். பின்னர் அங்கன்வாடியில் உணவுப் பொருட்கள் இருப்பு, தரமான உணவு குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறதா என ஆய்வுகளை மேற்கொண்டு அங்குள்ள குறைகளை உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து வளையம்காடு சுப்பராயன் கல்யாண மண்டபம் வீதியில் தார் சாலை அமைக்கும் பணி, காந்திநகர் பகுதியில் மழைநீர் வடிகால் குறித்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உதவி செயற்பொறியாளர் பாபு, இளநிலை பொறியாளர் கணேஷ் செந்தில்குமார் மற்றும் அங்கன்வாடி மைய உதவியாளர்கள் உட்பட பலர் இருந்தனர். அனுகிரகா தொண்டு நிறுவனத்திடம் சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் பணம் கேட்டு மிரட்டுவதாக தொண்டு நிறுவன ஆதரவாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். நாகர்கோவிலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் அனுகிரகா தொண்டு நிறுவனம் சார்பில் வங்கிகள் மூலம் கடன் வழங்கப்பட்டு வந்துள்ளது. இந்த பணியில் ஏராளமான அனுகிரகா தொண்டு நிறுவன ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக நஸ்ரத், திருச்செந்தூர், நெல்லை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கந்து வட்டிக்கு பணம் கொடுத்து வசூலித்து வந்த நபர்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அனுகிரகா நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் சமூக ஆர்வலர் என்ற பெயரில் பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதற்கு அனுகிரகா தொண்டு நிறுவனம் பணத்தையும் அளிக்க மறுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுந்தரவேல் மற்றும் ராம்குமார் ஆகியோர் புகார் அளித்தனர். கடலூர் மாவட்டம் பீமுட்லூரில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பீமுட்லூர் மஸ்ஜித் நடைபெற்ற கூட்டத்திற்கு கடலூர் தெற்கு மாவட்ட தலைவர் சாதிர் ரஹ்மான் தலைமை தாங்கினார். இதில் மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹ்மான் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்படைப்பாளராக மாநில செயலாளர் சயீம் முகமது, மாநில துணை செயலாளராக முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு மார்க்க உரை நிகழ்த்தினார். இந்த கூட்டத்தில் தமிழக அரசு முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்ததற்கு நன்றி தெரிவித்தும், இஸ்லாமிய மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்கியதற்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் 3.5% இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திருமுட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஒன்றிய தலைவர் முத்துவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் செயலாளர் பாண்டியன், பொருளாளர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக ஸ்ரீ முஸ்லிம் கடை வீதியில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து அங்கிருந்து பேரணியாக பேரூராட்சியை அடைத்தனர். தொடர்ந்து பேரூராட்சிகள் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி, காய்கறிகள் போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கண்ணன், கதிரியாஸ், பார்த்திபன், கவியரசு, மைக்கேல் ராஜ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அஸ்தினாபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர் முன்னேற்ற சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர் முன்னேற்ற சங்க மாநில செயற்குழு கூட்டம் தாம்பரம் அடுத்த அஸ்தினாபுரத்தில் அதன் மாநில தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகிற மே 1ஆம் தேதி விழுப்புரத்தில் 3வது மாநில மாநாடு நடத்துவது குறித்தும், சிறு தொழில் செய்யும் வெல்டிங் கடை உரிமையாளர் அவர்களுக்கு மானிய விலையில் மின்சாரம் வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
இந்த கூட்டத்தில் மாநில செயலாளர் பாலாஜி, மாநில பொருளாளர் மோகன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் உள்ள அரசு ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நடைபெற்றது. நந்தம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள அரசு ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துராமன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இந்த ஆண்டில் தமிழக அரசின் சிறந்த பள்ளிக்கான விருதும் சிறந்த தலைமைக்கான விருதும் பெற்ற காரணமாக மாணவர்கள் ஆசிரியர்களே என பாராட்டி பேசினார். தொடர்ந்து நடனம், பல்திறன் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்ட மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசுகளை வழங்கினார். இதில் சிறப்பழைப்பாளர் குன்றத்தூர் ஒன்றிய வட்டார கல்வி அலுவலர் முருகன் தொடக்க உரையாற்றினார். இதில் தலைமை ஆசிரியர் ஞானபாரதி அனைவரையும் வரவேற்றார். இந்த விழாவில் துணைத் தலைவர் ஜீவிதா, சுரேஷ், இடைநிலை ஆசிரியர் ரெபகால், பயிற்றுனர் நடராஜன் உடன் மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நியூஸ் 24. கரம்பக்குடியில் நடைபெற்ற மோடி அரசின் 10 ஆண்டு சாதனை விளக்க நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் பாஜகவில் இணைந்தனர். கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரம்பக்குடி ஒன்றியத்தை சேர்ந்த பந்தர்வக்கோட்டை, வாண்டான் விடுதி மற்றும் ரகுநாதபுரம் கிராமங்களில் சாதனை விளக்க பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இது கரம்பக்குடி வடக்கு ஒன்றிய பாஜக தலைவர் பாலசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளரும் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியும் பொறுப்பாளருமான கணேசன், மாவட்ட செயலாளரும் தொகுதி இணை அமைப்பாளருமான காந்தாதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது கோணிக்கொள்ளைப்பட்டி கிராமத்தில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ சிறுபான்மை வகுப்பினர் மற்றும் கட்சிகளில் இருந்து விலகி ஜான் ரெகல்ராஜ் தலைமையில் பாஜகவில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு ஏவிசிசி கணேசன் சால்வை அணிவித்து பாஜக உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கரம்பக்குடி வடக்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் ரங்கராஜ், ஒன்றிய துணைத் தலைவர் சுரேஷ், குமரேசன், விவசாய அணி மாவட்ட செயலாளர் முருகையன், மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாவட்ட செயலாளர் முருகேசன் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை நகராட்சி பகுதிகளில் வாக்கிங் வித் MLA என்ற நிகழ்வில் தூய்மை பணியாளர்கள் அதிகாரிகளுடன் குறைகளை கேட்டறிந்தனர். தமிழ்நாடு முதல்வர் ஆணைக்கிணங்க புதுக்கோட்டை நகராட்சி பகுதிகளில் வாக்கிங் வித் MLA நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தூய்மை பணியாளர்கள் அதிகாரிகளுடன் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர். அப்பொழுது நகராட்சி பகுதியில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை சீர் செய்வதற்கு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும், குடிநீர் லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்வதற்கும், குடியிருப்பு பகுதிகளில் இருக்கும் மின்விசை மோட்டார்களுடன் கூடிய நீர்த்தேக்க தொட்டிகளை சீர் செய்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்தனர். இந்நிகழ்வில் வட்டக்கழக செயலாளர் கண்மணி, சுப்பு, அவைத்தலைவர் அபாஜி, வட்ட துணை செயலாளர் லோகநாதன், கழக நிர்வாகிகள் சிற்பி கண்ணன், ஜாலாலுதீன், நாகூர்கனி உள்ளிட்டோரும், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மருந்தாங்கி அருகே செட்டிக்காடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பொங்கல் விழாவை முன்னிட்டு மாபெரும் விடமஞ்ச விரட்டு போட்டி நடைபெற்றது. செட்டிக்காடு கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் வடமஞ்ச விரட்டு போட்டியில் புதுக்கோட்டை, தஞ்சை, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 13 காளைகள் போட்டியில் பங்கேற்றன. அதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 117 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டுள்ளனரா என மருத்துவர்கள் மூலம் பரிசோதிக்கப்பட்ட பின்னரே போட்டிக்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தடுப்பு வேலைக்கு பின்னால் இருந்து ரசிகர்கள், பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். இந்த போட்டியில் 8 பேர் காயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் சுவற்றின் மீது ஏறி கீழே விழுந்து பலியானார். அரண்வாயில் காலனி புத்த நகரை சேர்ந்தவர் முனுசாமி. இவர் காசநோயால் பாதிக்கப்பட்டு நிலையில் இரத்த வாந்தி எடுத்து போதைக்கு அடிமையானார். இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மருத்துவமனையில் கலாட்டா செய்தவாறு 4வது மாடிக்கு ஓடியுள்ளார். அப்போது அங்கிருந்த போலீசார் மற்றும் பொதுமக்கள் முனுசாமியை பிடித்து வந்து மீண்டும் படுக்கையில் படுக்க வைத்து கை கால்கள் கட்டி சிகிச்சை அளித்தனர். இந்த நிலையில் இயற்கை உபாதை கழிக்க செல்ல வேண்டும் என சொல்லி சுற்றுச்சுவர் மீது ஏறி தவறி கீழே விழுந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு பரிசோதனை செய்த மருத்துவர் அவர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து திருவள்ளூர் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76ஆம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகர கிழக்கு பகுதி கழக செயலாளர் பாலாஜி ஏற்பாட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் மிகவும் பிரசித்தி பெற்ற குமாரகோட்ட சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வெள்ளித்தேர் பவனி நடைபெற்றது. இதில் சிறப்படைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன், முன்னாள் நாடாளுமன்ற
உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் வெள்ளித்தேரை விடம்பிடித்து இழுத்தனர். வெள்ளித்தேரில் வள்ளி தேவயானையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவை அவினாசிலிங்கம் அணையில் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனம் மற்றும் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் இணைந்து கல்வி கண்காட்சி நடத்தியது. அவினாசிலிங்கம் அணையில் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனம் சார்பாக ஒருநாள் அமெரிக்க கல்வி கண்காட்சி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. இக்கண்காட்சியில் 18 அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் அவினாசிலிங்கம் நிறுவனத்திற்கு வருகை புரிந்தனர். இந்த கண்காட்சியின் முக்கிய அம்சங்களாக கல்விசார் ஒத்துழைப்பை வளர்த்தல், அதிநவீன ஆராய்ச்சியை ஊக்குவித்தல், இரட்டை கல்வி திட்டங்களை வடிவமைத்தல் போன்றவை அமையப்பெற்றது. இந்நிலையில் கண்காட்சி குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்றது. இதில் அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் முனைவர் மீனாட்சி சுந்தரம், துணைவேந்தர் முனைவர் பாரதி ஹரிசங்கர், பதிவாளர் முனைவர் கௌசல்யா, டீம் முனைவர் வாசுகிராஜா மற்றும் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரி ஸ்காட் ஹேட்ரிமன் ஆகியோர் பேசினர். மேலும் தற்போது இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு கல்வி பயில வரும் மாணவர்கள் அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த துறைகளை அதிகம் தேர்ந்தெடுப்பதாக தெரிவித்தார். சென்னை புதிய சமூக வலைதளமான KYNI செயலியை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொடங்கி வைத்தார். இந்த செயலியை அறிமுகப்படுத்தி பேசிய நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி காயத்ரி தியாகராஜன், இந்தியாவின் முதல் ஹைப்பர் லோக்கல் சமூக வலைதளமான KYN வெளிப்படுவதில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி என கூறினார். இப்போது சென்னையை முதன்மையாக வைத்து நாங்கள் களம் இறங்கி இருக்கிறோம். இந்த செயலியில் சென்னையை 14 மண்டலங்களாக பிரித்து உள்ளோம். மக்களின் திறமையை வெளிக்கொண்டு வரும் தளமாக நிச்சயம் இருக்கும் என தெரிவித்தார். இந்த அறிமுக விழாவில் சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பின் ஆட்சிக்குழு உறுப்பினருமான வீதா டானி, பிரபல டென்னிஸ் வீரர் விஜய் அமர்ராஜ், நடிகர்கள் மாதவன், சித்தார்த் மற்றும் சமூக வலைதள பிரபலங்கள் பலர் முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்தியாவில் நடைபெறும் மலேசிய கண்காட்சி கல்வி வாய்ப்புகளை வழங்கும் வகையில் நடைபெறுகிறது. எஜுகேஷனல் மலேசியா குளோபல் சர்வீஸ் முதன்முறையாக மலேசிய கல்வி கண்காட்சியை இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் நடத்துகிறது. இது இந்திய மாணவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள உயர்கல்வி வாய்ப்புகளுக்கான நுழைவு வாயிலை வழங்குகிறது. பிப்ரவரி 18 சென்னையில் உள்ள தாஜ் கன்னிமாரா நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வு மலேசியாவின் மதிப்பிற்குரிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளை காட்சிக்கு வைத்திருக்கும் இந்த கல்வி கண்காட்சிக்கான தொடக்க விழாவை சென்னைக்கான மலேசியாவின் கான்சல் ஜெனரல் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். மேலும் பார்வையாளர்கள் கல்வி சார்ந்த நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும் பல்வேறு கல்வி திட்டங்களை ஆராயவும் இந்த கண்காட்சி வாய்ப்பாக அமையும் என தெரிவிக்கப்பட்டது. சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் மாணவர்களின் புதுமை கண்டுபிடிப்பு போட்டி நடைபெற்றது. ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி லியோ முத்து உள் விளையாட்டு அரங்கில் மாணவர்களின் புதுமை கண்டுபிடிப்பு போட்டி கல்வி குழும முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோ முத்து தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களின் புதுமை கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் கண்டுபிடிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த கண்காட்சியை 20க்கும் மேற்பட்ட தொழில் வல்லுநர்கள் நடுவர்களாக பங்கேற்று மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை ஆய்வு செய்தனர். இந்த கண்காட்சியில் சாய்ராம் கல்வி குழும தலைவர் சாய் பிரகாஷ் லியோ முத்து, கல்லூரி முதல்வர்கள் முனைவர் பொற்குமரன், முனைவர் பழனிக்குமார், முதன்மை தகவல் அதிகாரி நரேஷ்குமார் உட்பட ஆசிரிய பெருமக்கள், மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் அருள்பாலித்து வரும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவம் விழா தொடங்கியது. அருள்பாலித்து வரும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் கடந்த நாட்களில் தங்கமயில் வாகனம், பச்சை மயில் வாகனம், பூத வாகனம், சந்திரப்பிரபை ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது. இந்த பிரம்மோற்சவ விழாவில் அதிமுக 26வது வார்டு உறுப்பினர் முருகவேல் தலைமையில் வார்டு உறுப்பினர்கள் ராஜா, சக்திவேல், எழிலரசி, தெய்வசிகாமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி, நகராட்சி தலைவர் சத்தியமூர்த்தி மற்றும் வார்டு உறுப்பினர்களுக்கு பரிவட்டம் கட்டி சிறப்பு வழிபாடு செய்தனர். கோடை சீசனை முன்னிட்டு உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பராமரிப்பு பணிகள் தீவிரமடைந்தது. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக ஏப்ரல், மே மாதங்களில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை சீசனுக்காக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் பராமரிப்பு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக உலக பிரசித்தி பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்கா ஆசியாவிலேயே பெரிய புல்வெளி மைதானமாக கருதப்படும். இந்த புல்வெளி மைதானங்களை பணியில் இருந்து பாதுகாக்கும் வகையில் தண்ணீர் பாய்ச்சி பராமரிக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு.
தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.